இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று யாக்கோபு எழுதின நிருபத்திலே வழி நடத்துவாராக. முதலாவது சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இதில் 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது, அதிலே அவன் உத்தமன் என்று விளங்க வேண்டும். 3வது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஜீவ கிரீடத்தை பெறுவான். 3 காரியங்கள். சோதனையை சகிக்கணும், அந்த சோதனைக்குள்ளே உத்தமன் என்று விளங்கணும், அதுக்கப்புறம் ஜீவ கிரீடம் கிடைக்கும். 3 காரியங்கள் இதில் இருக்கிறது. இந்த சோதனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம விசுவாச மக்களுக்கு சோதனை அப்படின்னாவே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பாவக்காய் சாப்பிட்ற மாதிரி. சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு முன்னோடினவர்களாகிய மக்கள் எல்லாருமே சோதனைக்குள் ஓடிதான் ஜெயித்தார்கள். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. பரீட்சை இல்லாமல் வெற்றி தோல்வி இல்லை. ஆகையால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனைக்குள்ளாக போய் ஜெயித்து வெளிவருவது. வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், எல்லா பரிசுத்தவான்களும் இந்த சோதனையிலே ஜெயித்து தான் வெளியே வந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உலகத்திலே உபத்திரம் உண்டுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்போது அவர் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி போனாரோ, என்ன மாதிரி காரியத்தின் வழியாக போனாரோ, அதன் வழியாக தான் நான் போனால் ஜெயிக்க முடியும். அப்போ முதலாவது சொல்கிறது, சோதனையை சகிக்க பழகிக்கிடணும். சோதனையை சகிக்க பழகிக்கிடணும். சோதனை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. சோதனை அவசியமான ஒன்று. சோதனை இன்னும் சொல்லப்போனால், சோதனை 3 நபர்களால் வருகிறது. ஒன்று, நம்மாலே சோதனை வரும். 2வது, பிசாசினாலே சோதனை வரும். 3வது, கர்த்தராலே சோதனை வரும். அது பரீட்சை என்று சொல்லப்படுகிறது. பரீட்சை அப்படின்னா அதில் கடந்து போக வேண்டியது அவசியம், ஜெயிக்க வேண்டியது அவசியம். அப்படி ஜெயிக்கும்போது தான் அதனுடைய நமக்கு காரியம் விளங்கும். அப்போது சோதனை இல்லாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சோதனை அவசியமானது. அப்போ இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம அதில் நடக்கணும் அப்படின்னா, சகிக்க பழகிக்கணும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற சோதனை எல்லாமே அது பரீட்சை. அது நம்ம வாழ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பரீட்சை. நம்முடைய வேதம் எப்படி பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, என் இருதயத்தில் இருக்கிறதை நான் அறியும்படியாக எனக்கு கொடுக்கப்படுகிற பரீட்சை. என் இருதயத்தில் இருக்கிறதை
நான் அறியும்படியாக எனக்கு கொடுக்கப்படுகிற பரீட்சை. அதுதான் எனக்குள்ளே நான் யார் அப்படின்னு தெரியணும். என்னுடைய உள்ளான மனுஷன் என்ன விதமான ஸ்டேட்டஸில் இருக்கான், என்ன விதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான், அவன் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டவனாக இருக்கிறானா, இல்லை எப்படி இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சோதனை கடந்து வருகிறது. இந்த சோதனையை நாம் சகிக்க கற்றுக்கொள்ளணும், முதல் காரியம். ரெண்டாவது, அதிலே உத்தமன் என்று விளங்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த சோதனைக்குள்ள ஒரு உத்தமனாய் விளங்கணும். அதாவது உத்தமன் அப்படின்னா சரியான மனிதனாக விளங்கணும். இந்த சோதனையை நாம் என்ன செய்யக்கூடாது, தாண்டி போயிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அதில் அந்த சோதனையில் நான் தாண்டி போகிடக்கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, எஸ்கேப் ஆகிடக்கூடாது. அதில் அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பக்க வழியாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒன்று செஞ்சு நான் இந்த சைட்லேருந்து எஸ்கேப் போயிடலாம் அப்படின்னு கிடையாது. சோதனையை அனுமதிக்க வேண்டியது அவசியம். எல்லா பரிசுத்தவான்களும் சோதனையை அனுமதித்து அதன் வழியாக கடந்து போய் வெற்றி கண்டார்கள். ஏராளமாக இதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் போதாது, அவ்வளோ பெரிய விளக்கங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் இதை எதுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் இந்த சோதனை வழியாக கடந்து போகும் பொழுது, இது எனக்கு ஒரு பரீட்சை, இது என் வாழ்வுக்கு தேவையான ஒரு அவசியமானது, இது ஏதோ என்னை மோசம் போக்குறதுக்காக அல்ல, என்னை ஊக்குவிக்கிறதுக்காக. கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு பரீட்சையும் அது என்னை வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறதா இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக என்ன செய்து இது கொடுக்கப்படுகிறது. ஆகையால் இதிலிருந்து நான் எஸ்கேப் ஆகிடக்கூடாது, நான் ஓடி போயிடக்கூடாது, அதை தாண்டி போயிடக்கூடாது, அதில் கடந்து போகணும், அதில் சகித்து கடந்து அதன் வழியாக போகணும், அதில் போய் நான் என்ன செய்யணும், வெற்றி காணணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பிரதானமான ஒரு காரியம். அதில் உத்தமன் என்று விளங்கணும். சோதனையை சகிக்கிறதே பெரிய விஷயம், அதில் உத்தமன்னு விளங்கணும். எவ்வளோ பெரிய காரியம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்கள். அதில் ஏன்னா நாம் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் போராடுகிறவர்கள் அல்ல. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம், நம்முடைய போராட்டம் பரலோகத்துக்கு உண்டான போராட்டம். அதனால் அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே போகிறதுக்கு நம்மை தயார்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற பல சோதனைகள். அடுத்தது மூன்றாவது, கர்த்தர் இந்த உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த சோதனையை சகிக்கணும். ரெண்டாவது, அதில் உத்தமன் என்று விளங்கணும். அதன் பிறகு எனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும், கர்த்தர் கொடுப்பார். ஜீவ கிரீடம் அது பெறும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? வாழ்வியல் சாதனையாளர்னு சொல்லுவாங்க. அந்த கிரீடம் பெறும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு கிரீடத்தை கர்த்தர். ரெண்டாவது, இந்த 3 காரியமே, அதாவது சோதனையை சகிக்கிறதா இருந்தாலும் சரி, அதில் உத்தமனாக விளங்குறதா இருந்தாலும் சரி, இதில் அடிப்படை இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்றத நான் வெளிப்படுத்துகிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி வெளிப்படுத்தினா தான் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த சோதனையை சகிக்க முடியும், இந்த உத்தமனாக விளங்க முடியும். அப்போ அந்த அன்பு நான் என்ன செய்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அன்பு கூறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜீவ கிரீடத்தை பெற முடிகிறது. அந்த ஜீவ கிரீடம் கொடுக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ சமாதானமாக இருக்கும். பாருங்கள், அதாவது ஒரு முக்கியமான தேர்வில், ஒரு 10ஆம் தேர்வு, 11வது, இதிலெல்லாம் பிள்ளைகள் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்து போகும்போது அந்த வீட்டில் காட்டும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம்
இந்த ஜீவ கிரீடத்தை பெறும் பொழுது, ஜீவ கிரீடத்தை எதுக்காக பெறுறாங்க? நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், நான் சகிச்சுட்டு வந்திருக்கேன், நான் உத்தமன் என்று விளங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு என்ன செய்யுது? இந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ஆகையால் சோதனையை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லா பரிசுத்தவான்களும் அந்த வழியாக தான் போயிருக்கிறாங்க. சோதனை கண்டு பயப்பட வேண்டாம். அது சாதனையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டாம். அதை சாதனையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆக நாம் என்ன செய்யணும்? தைரியமாக இருக்க வேண்டும். சோதனை வந்தால் அதை அனுமதிக்க வேண்டும், அதன் வழியாக கடந்து செல்ல வேண்டும், அது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் பார்த்த காரியங்கள், 3 காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதனை ஆசீர்வதித்து தந்திரதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற பார்க்குற யாவரும் இருதயத்தோடு பேசுங்க. அவர்களுக்கும் அந்த சோதனை காலங்கள் வரும் பொழுது தைரியமாய் நிற்க கர்த்தர் கிருபை தாங்க, வழி நடத்தித்தாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்கள் ஜெபங்களும் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.